ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பார்க்கறது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். இந்த கோவில் சென்னையில ராமாபுரத்துல இருக்கு. இது 1000 வருடங்களுக்கு மேற்பட்ட பழமையான கோவில். பல்லவர்களால கட்டப்பட்டது. இந்த கோவில பக்தர்கள் ஒரு சிதிலமடைந்த நிலையில கண்டுபிடிக்கிறா. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பக்தர்கள்லாம் சேர்ந்து இதை புதுப்பிச்சிருக்கா. ரொம்ப வைப்ரேட்டிங் சன்னதி இது. இங்க பிரதான சன்னதியே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு. அந்த சன்னதிக்குள்ளேயே ஒரு பக்கம் பார்த்தோம்னாக்கா தாயாருக்கு ஒரு தனி சின்ன சன்னதி, இன்னொரு பக்கம் ஆஞ்சநேயருக்கான சன்னதி இருக்கு. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் தாயார தன்னோட மடியில வச்சுட்டு காட்சி தரார். பெருமாள் நம்மளோட பேசுற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் இருக்கும் இங்க. இன்னைக்கு கார்த்திகை முதல் நாள். கார்த்திகை மாசம்னாலே நரசிம்மருக்கான உகந்த மாசம். அதனால இன்னைக்கு கார்த்திகை முதல் நாள். நிறைய பக்தர்கள் கூட்டம். அதோட விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றா. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருஷத்துல 4 மாசம் தான் இருக்குமா, அதாவது வருமா. அது ஆவணி, கார்த்திகை, மாசி, வைகாசி இந்த மாதங்கள்ல முதல் நாள்ல இந்த காலம் இருக்கும். அது எப்படின்னா காத்தால 1:30 மணிலேருந்து 10:30 மணி மட்டும் தான் அந்த டைம் இருக்குமா. அந்த சமயத்துல பெருமாளை சேவிக்கிறது அவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறா. அதனால இன்னைக்கு பக்தரோட கூட்டம் இங்க ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது. இந்த கோவில்ல அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப விசேஷம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் எழுதி இருக்கிறதுனால கார்த்திகை மாசம் அதனால இன்னுமே விசேஷம்.